ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர்ஸ் கிஃப்ட் பேஜ். நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அருகம்புல்லை பற்றி. இந்த அருகம்புல்லை நம்ம பெர்முடா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பசுமையான மெல்லிய நீண்ட இலை இருக்கும், கூர்மையான இலைகள் இருக்கும். இது ஈரப்பாங்கான வயல் வரப்பு, தரிசு நிலங்கள், சாலை ஓரங்கள் என்கிற மாதிரி இப்போ நமக்கு தென்படுற இடத்துலலாம் நிறையா வளர்ந்து காணப்படும். இந்த அருகம்புல்லை பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த அருகம்புல் எவ்வளோ கோடை காலம் இருந்தாலுமே காஞ்சி போகுமே தவிர அழிஞ்சு போகாது. அதனால் நம்ம எவ்வளோ துன்பம் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருக்கணும் தான் நம்ம முன்னோர்கள் அருகம்புல்லை உதாரணமாக வச்சு நம்மளை வாழ்த்துவாங்க. இந்த தாவரம் பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையும் குளிர்ச்சியான தன்மையும் இருக்குது. இதில் ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாம் நிறைய இருக்குது. இதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரணும். நம்ம இதை எப்படி குடிக்க போகிறோன்னா, ஒரு கை ஃபுல்லாக இதை அப்படி பறிக்கணும். பறித்து வேறு இல்லாமல் பறிச்சுக்கணும். பறித்து நல்லா க்ளீன் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணணும். கட் பண்ணி மிக்சியில் போட்டு சாதாரண தண்ணியோ இல்லை தேங்காய் தண்ணி அல்லது இளநீர் இதில் ஏதோ ஒன்று சேர்த்து வேறு எதுவுமே சேர்க்காமல் நைஸாக அரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். அந்த தண்ணியை நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு அதனால் நிறைய பலன்கள் கிடைக்கிது. அதை குடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம வாயில் வைக்கணும். வச்சு ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா நம்ம வாயில் சுரக்கிற சலைவாவோட நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழித்து அதை முழுங்கணும். இதை நம்ம குடித்தோன்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. நம்ம அதை எப்படி இப்போ தயாரித்து நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் போட போகிறேன். அருகம்புல் சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். இதை எடுத்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இதை குடிக்கிறதுனால இப்போ என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நம்மளோட ரெட் பிளட் செல்லு இதை நமக்கு நல்லா கூட்டி கொடுக்கும். ஹீமோக்ளோபினோட கவுண்டிங் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி நீங்களே 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். இம்யூனிட்டி பவர் கூட்டி கொடுக்குது. ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுது. பைல்ஸ் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, சுவாச பிரச்சனை இதுங்களெல்லாமே தவிர்க்குது. பசியை தூண்டுது. நமக்கு வர்ற கண் நோய்கள் அதெல்லாம் இதை குடித்தோம்னா குறைஞ்சிரும். நினைவாற்றலை பெருக்குது. இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா கூட கிடைக்கிற இடத்துல வாங்கிட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நோய் வந்த பிறகு மாடர்ன் மெடிசனை தேடி எடுத்துக்கிறத காட்டிலும் இயற்கை தந்த பரிசா நம்ம பாரம்பரிய உணவுகளை உண்டு நோய் வராமல் தடுக்கலாமே. பி நேச்சுரல்.